Hi friends, welcome to Saiju Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல முள்ளு முருங்கை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே 200 இட்லி அரிசி ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முள்ளு முருங்கை இலையையும் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலையில உள்ள நிரம்ப நீக்கிட்டு அதை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் முள்ளு முருங்கை இலையை வந்து நல்லா வெண்ணெயாக அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு முள்ளு முருங்கை தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோசைக்கல் போட்டுடலாம். இது வந்து எப்போவும் நம்ம தோசை வைக்கிற மாதிரியே கொஞ்சம் கனமாக வறுத்துக்கலாம். சளி காய்ச்சல் உள்ளவங்க வந்து இதை நீங்கள் உடனே சாப்பிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். மறக்காமல் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் முள்ளு முருங்கை தோசை வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்காத மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடு, உடம்புக்கு நல்லதும் கூட. இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து சட்னி மிளகாப்பொடி எதுனாலும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.